இட்லி அரிசி எடுத்ததில் அரை பங்கு பச்சரிசி, அரை உலக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன். அதில் 1/4 பங்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக துவரம்பருப்பு. இது எல்லாமே நம்ம ஊற வைக்கணும். 2 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அரைக்கும் போது நான் என்னென்ன சேர்க்கணுங்கிறத நான் வீடியோ போடுறேன். அடை அரைக்கிறதுக்கு நான் 2 மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன். அரிசி பருப்போம். 20 காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அந்த அரைக்கி 20 காஞ்ச மிளகா, நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது வந்து டேஸ்ட்டுக்காக பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். 20 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூனு மஞ்சள் பொடி, நான் வீட்டிலேயே அரைச்சது. ஒரு 1/4 ஸ்பூனு பெருங்காயப்பொடி. இந்த மிளகா ஒரு அடி அடித்ததுக்கப்புறம் நம்ம அரிசியும் போட்டு ரவை பதத்துக்கு அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. ரவை பதத்துக்கு அரைச்சாலே போதும் அடைக்கி. அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். நான் அரைச்சிட்டு காட்டுறேன். 20 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். 1 மூடி தேங்காய். இதை வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணணும். வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கணும். தேங்காயை நம்ம இந்த மாதிரி நறுக்கும் சேர்த்துக்கலாம் அடைக்கி. இல்லை துருவி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷன் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அடையில் இது சேர்க்குறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டியாக இது பண்ணி ஊற்றி சாப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் லேசாக ஊற்றி தான் சாப்பிடுவோம். அதனால் தண்ணி கலந்துக்கிறேன். அது உங்களுக்கு கனமாக வேணும் அடை அப்படின்னாலும் அப்படி ஊற்றிக்கலாம். இல்லை லேசாக முருகலாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, தண்ணியாக ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும், முருகலாக வரும். நான் உங்களுக்கு அடை சுட்டுட்டு காட்டுறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி லேசாக ஊற்றி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.